ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிக்கோ. ஸோ இன்றைக்கி வந்து பயாலஜி சென்டம் பிளான் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே வைஸ் ஸ்டடி பிளான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சிலபஸ் பிரேக் டவுன். பயோபாட்டனியில் என்னென்ன சாப்டர்ஸ்னால் ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸ் இருக்குது அண்ட் பயோஜாலஜியில் ஃபஸ்ட்டு 8 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து உங்களுடைய சிலபஸ். ஸோ இந்த 5+8 சாப்டர்ஸை நம்ம ஈஸி, மாட்ரேட் அண்ட் ஆட் அந்த 3 கேட்டகரியில் பிரித்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஈஸி சாப்டர்ஸ் அப்படின்னா பாட்டனியில் வந்து 5th சாப்டர் சொல்லுவாங்க, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். அது ரொம்ப சின்ன லெசன் தான், நம்பர் ஆஃப் கொஷின்ஸுமே அதில் கம்மியாக தான் இருக்கும். ஜுவாலஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3rd லெசன் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அண்ட் 8th லெசன் வந்து மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். இந்த 3 லெசன்லையும் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அதனால் இந்த 4 லெசனையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து படிக்க முடியும். அதே மாடரேட் சாப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னியில் வந்து 2nd சாப்டர்ஸ் கிளாசிக் ஜெனட்டிக்ஸ் அண்ட் 3rd சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோமோசோமல் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த 2 சாப்டரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் நிறைய கான்செப்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த 2 லெசனையும் நான் மாடரேட்டில் கேட்டகரி வச்சுருக்கேன். ஜுவாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4th லெசன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th லெசன் 4th லெசன் பிரின்சிபல் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், 6th லெசன் எவல்யூஷன். இந்த 3 லெசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப நிறையா இருக்காது. கொஷின்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். இந்த 3 சாப்டருக்கும் நீங்கள் புக் பேக் மட்டும் படித்தா கூட எனஃப் தான். இந்த 3 சாப்டருக்கும் நீங்கள் புக் பேக் மட்டும் படிச்சிங்கன்னா கூட உங்களால் வந்து பார்த்தா குவார்டர்லி எக்ஸாமுக்கு எழுத முடியும். நான் வந்து குவார்டர்லி எக்ஸாமுக்கு தான் சொல்கிறேன். பப்ளிக் எக்ஸாமுக்கு புக் பேக் ப்ளஸ் புக்கிங்ஸை படிக்கிறது தான் வந்து பார்த்தா நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு நான் குவார்டர்லி எக்ஸாமுக்கு எப்படி சென்டம் ஆகுது அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதனால் நீங்கள் 2, 4, 6 இதுக்கு வந்து நீங்கள் ஃபுல் புக் பேக் படித்தா கூட எனஃப் தான். அதே மாதிரி ஆட் கேட்டகரியில் பாட்டனியில் வந்து 1st சாப்டர் அண்ட் 4th சாப்டர் வரும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து நிறையா கொஷின்ஸ் இருக்குது, அதே மாதிரி 4th சாப்டர்லேயும் நிறையா கொஷின்ஸ் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு லெசனில் வந்து பார்த்தா நீங்கள் நிறையா தான் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். பட் 4th சாப்டர் இப்போ தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நிறையா கொஷின்ஸ் இருக்குது. இந்த பாட்டனியில் 1 and 4 இருக்கு இல்லையா, இதில் வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் சொல்ல கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா கூட போதும். அதே மாதிரி ஜுவாலஜியில் வந்து 5th லெசன் நிறைய பேர் கஷ்டமாக நினைப்பீங்க. அதே மாதிரி 7th லெசனில் கொஷின்ஸ் நிறையா இருக்குது. இந்த 7th லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. புக் பேக் மட்டுமே ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த 2 டிபி இருக்கும், நார்மல் செல்லுக்கும் கேன்சர் செல்லுக்கும் இது இருக்கும். அதேமாதிரி ப்ரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், அது ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். அந்த 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி கொஷின்ஸையும் அதுக்கப்புறம் ட்ரக்ஸையும் வந்து படிச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு 7th லெசனில் நீங்கள் அது மட்டும் படித்தா போதும். 7th லெசனில் புக் பேக் அண்ட் அந்த 3 கொஷின்ஸ் படித்தா கூட 7th லெசனுக்கு போகும். நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணோம். எந்தெந்த கொஷின் புக் பேக்கில் படிக்கணும், எந்தெந்த கொஷின் புக்கிங்ஸே படிக்கணும் அப்படின்னா ஒரு சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாப்டர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதோடைய ப்ளேலிஸ்ட் லிங்க்கு. நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ண போல் இந்த எல்லா கொஷின்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கெல்லாம் படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் படிக்கல அப்படின்னு நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டே வைஸ் பிரேக் டவுன். இப்போ வந்து நீங்கள் வந்து 19/9/2025 அப்போ உங்கள் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சு வந்திருப்பீங்க. ஸோ அப்போ வந்து இருக்கிறதுல ரொம்ப டஃப்பாக சாப்டர் படிக்காமல் ஈஸியான சாப்டர் வந்து படித்தோம் அப்படின்னா நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாட்டனியில் 5th சாப்டர் வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். அது ஒரு 1 hour தான் எடுக்கும். அந்த அளவுக்கு பெரிய சாப்டர் கிடையாது. நீங்கள் ஈஸியாகவே படிச்சிடலாம். புக் பேக் ப்ளஸ் புக்கிங்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 hourக்குள்ளேயே படிச்சிடலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டனியில் 5th லெசனும் அப்போ ஜுவாலஜியில் வந்து ஃபஸ்ட் லெசன் நீங்கள் நிறைய தான் படிச்சிருப்பீங்க. அது மாதிரி கொஷின்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 3rd லெசன் அது மாதிரி கொஷின்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதனால் இந்த 3 லெசனையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 19/9 வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடுங்க. சப்போஸ் உங்களால் 3rd லெசன் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 29/2025 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜுவாலஜி 3rd லெசன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஒரு ஃபுல் டே இருக்குது. இந்த ஃபுல் டேயில் வந்து நீங்கள் பயோபாட்டனி 2nd லெசன் அண்ட் 3rd லெசன் படிக்க போகிறீங்க. அண்ட் பயோஜுவாலஜியில் 8/2/4 படிக்க போகிறீங்க. அதே நான் சொன்னது தான். 2/4ல் வந்து நீங்கள் புக் பேக் மட்டுமே படித்தா கூட எனஃப் தான். 8ல் வந்து புக் பேக் ப்ளஸ் புக்கிங்ஸ் ரெண்டுமே படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சின்ன லெசன் தான், நீங்கள் ரெண்டுமே படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சாய்ஸஸ் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பயோ பாட்டனியில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 21/9/2025 அதில் வந்து பயோ பாட்டனியில் 1 and 2 1 and 4 1 and 4ல் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற கொஷின்ஸ் மட்டுமே படிங்க. அதே மாதிரி பயோ ஜுவாலஜியில் வந்து 5, 6, 7 இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் மட்டுமே படித்தா போதும். 5, 6, 7ல் புக் பேக் படித்து நான் சொல்கிற கொஷின்ஸ் மட்டுமே படித்தா போதும். இப்போ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பயோ பாட்டனி ஃபஸ்ட் லெசன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ட்டில் நான் புக் பேக்கில் கொடுத்துருக்கேன், நான் மார்க் பண்ணிக்கலையா, இந்த கொஷின்ஸ்லாம் படிச்சிருங்க. சப்போஸ் உங்களால் இவ்வளோ கொஷின்ஸ் படிக்க முடியல, நான் ஒரு சில கொஷின்ஸ்லாம் ஸ்கிப் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஒயிட் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த கொஷின்ஸை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் ஒயிட் லைன் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்.
நான் கொடுத்துக்கிற கொஷினே இம்பார்ட்டன்ட் தான். அதுலேயும் வந்து இந்த ஒயிட் லைன் பண்ண மாதிரினா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் அது ரவுண்ட் பண்ணியிருக்கல ஒயிட் கலரில், அந்த ரவுண்ட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸ். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஷின்ஸ் வந்து எல்லாமே படிச்சுக்கோங்க. ஏன்னா சாய்ஸ் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்ல முடியாது. அதான் 5 மார்க் கொஷின் மோஸ்ட்டாக நான் கொடுத்துட்டு எல்லாமே படிச்சுக்கோங்க. புக் இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அனிமோஃபிலஸ் ஃப்ளார், அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோஸ்பெர்ம், அப்போமிக்சிஸ் படிச்சுக்கோங்க. டயக்ராமில் வந்து ஓவியூல், ஆந்தர், எம்ப்ரியோசாக், மோனோகாட்சிட், டைகாட்சிட் ஏதோ ஒரு இதை போட்டு பார்த்துக்கோங்க. அதுலேயும் இந்த 3 டயக்ராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 டயக்ராம்லேருந்து கண்டிப்பாக ஒரு டயக்ராம் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நான் வந்து குவார்ட்டர்லி கொஸ்டின் பேப்பர் ஒரு 15 கொஸ்டின் பேப்பர்ஸ் பக்கமாக வந்து நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். நீங்கள் வந்து அந்த 50 கொஸ்டின் பேப்பர்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ஒன்ஸ் எல்லாமே படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த 15 கொஸ்டின் பேப்பர்ஸையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் படித்ததை வச்சு அந்த கொஸ்டின் பேப்பரில் எல்லாமே அட்டன் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா நோ ப்ராப்ளம். அதே மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் வந்து நான் சொல்லாத புக்கிங்ஸில் கொஷின்ஸ்லாம் வந்திருக்கும். அந்த கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி அந்த கொஷின்ஸையும் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர்ஸ் இருக்கக்கூடிய இந்த புக்கிங்ஸில் கொஷின்ஸ்லாம் நான் இதுலேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். பட் நான் ஏன் இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் எப்படி ஒரு கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணுங்கிறத இப்போ இருந்தே கற்றுக்கிட்டா தான் பப்ளிக் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ இருந்தே ஒரு கொஷின் பேப்பரை வந்து அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் நீங்களே வந்து என்னென்ன கொஷின்ஸ் வரலாம் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதனால் இப்போ வந்து கொஸ்டின் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. என்ன பண்ணுறீங்க, நான் கொடுக்க எல்லா கொஷின்ஸும் படிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த கொஷின் பேப்பர்ஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு எந்தெந்த கொஷின்ஸ்லாம் தெரியுதோ அப்படியே லைனாக பாருங்கள். எல்லா கொஷினும் அட்டன் பண்ண முடியுது தான் பாருங்கள். ஒரு சில கொஷின்ஸ் வந்து படிக்காத கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணால் படிச்சிட்டிங்க அப்படின்னாவே இந்த கொஷின்ஸ் ப்ளஸ் அந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் இருக்கக்கூடிய இந்த 15 பேப்பர் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் படித்தாவே உங்களால் கண்டிப்பாக சென்டம் எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தேர்ட் சாப்டர் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 14 and 15 இருக்கு இல்லையா, இந்த 14 and 15 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்செப்டாக இருக்கும். அதே மாதிரி நான் இம்பார்ட்டன்ட். இது வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இந்த 2 கொஷினையும் பப்ளிக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா எங்கள் செட்டு வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்கணும் அப்படின்னு வைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி டஃப்பாக வச்சாங்க அப்படின்னா இந்த 2 கொஷின்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் இந்த 14 and 15 வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு வரப்போகிறது இல்லை. பட் ஆனால் பப்ளிக் எக்ஸாமுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் பப்ளிக் எக்ஸாம் போக முன்னாடி அந்த 2 கொஷின் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 4th லெசன் இது இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 5th கொஷின் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜார்ஜி ஃபஸ்ட் லெசன், அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. செகண்ட் லெசனுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் தேர்ட் லெசன் கொடுத்துருக்கேன். அண்ட் 4th லெசன் அண்ட் 5th லெசன், 6th லெசன், 7th லெசன் அண்ட் 8th லெசன். ஸோ எல்லா கொஷின்ஸும் நான் கொடுத்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி தான் ஈஸியாக இருக்கக்கூடிய சாப்டர்ஸான பாட்டனியில் இருக்கக்கூடிய 5th சாப்டர் அண்ட் ஜார்ஜில் இருக்கக்கூடிய 1st சாப்டர், 3rd சாப்டர் அண்ட் 8th சாப்டர் இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸ் புக் பேக் ப்ளஸ் புக் இன்சைடாக படிக்கிறது வந்து ப்ரிஃபரபிள். ஸோ இதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே ஈஸி சாப்டர்ஸ் தான், அதனால் ஈஸியாக படிக்க முடியும். ஆனால் இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் அண்ட் புக் இன்சைட் ரெண்டுமே வந்து படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படிக்காதீங்க. இது என்னுடைய ஒரு சப்ஜெக்ஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஒரு சில வீடியோ ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.